வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ஆகஸ்ட் 23க்கான கரண்ட் அஃபேர்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். இனிமேல் டெய்லிக்கான கரண்ட் அஃபேர்ஸ் நம்ம சேனலில் அப்லோட் பண்ண போகிறோம். தேவைப்படுறவங்க பார்த்துக்கோங்க. Where was the multi-hazard early warning center inaugurated? மாநில அவசர கால செயல்பாட்டு மையம் எங்கு திறக்கப்பட்டது? இதுக்கு ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி சென்னை. ஆன்சர் ஆப்ஷன் சி சென்னை. நெக்ஸ்ட், மன்யாச்சிவாடி இஸ் லொக்கேட்டட் இன் த ஸ்டேட் ஆஃப். மன்யாச்சிவாடி எந்த மாநிலத்தில் அமைந்துள்ளது? ஃபர்ஸ்ட் மன்யாச்சிவாடினா என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா, இது பார்த்திங்கன்னா மகாராஷ்டிராவோட முதல் சோலார் கிராமம் மன்யாச்சிவாடி அப்படின்றது. அப்போனா அது மகாராஷ்டிராவில் தான் பார்த்திங்கன்னா லொக்கேட் ஆகிருக்கு. எந்த டிஸ்ட்ரிக்ட்லேயும் பார்த்திங்கன்னா சதாரா டிஸ்ட்ரிக்டில் பார்த்திங்கன்னா லொக்கேட் ஆகிருக்கு. மகாராஷ்டிராவில் சதாரா டிஸ்ட்ரிக்டில் பார்த்திங்கன்னா மன்யாச்சிவாடி பார்த்திங்கன்னா லொக்கேட் ஆகிருக்கு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்தியாவோட முதல் சோலார் கிராமம் எங்கே இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா மோதேரா குஜராத்தில் பார்த்திங்கன்னா லொக்கேட் ஆகிருக்கு. அதே மாதிரி இந்தியாவின் முதல் சோலார் நகரம் சிட்டி பார்த்திங்கன்னா சாஞ்சியில் இருக்குது. சாஞ்சி பார்த்திங்கன்னா மத்திய பிரதேசத்தில் பார்த்திங்கன்னா லொக்கேட் ஆகிருக்கு. ஓகேங்களா, ஓகே. இப்போ மன்யாச்சிவாடி எந்த மாநிலத்தில் அமைஞ்சிருக்கு? மகாராஷ்டிராவில். இது பார்த்திங்கன்னா மகாராஷ்டிராவோட முதல் சோலார் கிராமம். ஓகேங்களா, ஓகே. அதே மாதிரி இந்தியாவின் முதல் சோலார் கிராமம் குஜராத்தில் இருக்குது. மோதரா அப்படின்ற பிளேஸில் பார்த்திங்கன்னா லொக்கேட் ஆகிருக்கு. இந்தியாவின் முதல் சோலார் நகரம் சிட்டி பார்த்திங்கன்னா சாஞ்சியில் இருக்குது. சாஞ்சி பார்த்திங்கன்னா மத்திய பிரதேசத்தில் லொக்கேட் ஆகிருக்கு. பவிஷ்யா பிளாட்ஃபார்ம் இஸ் ரிலேட்டட் டு. பவிஷ்யா தளம் எதனுடன் தொடர்புடையது? இந்த தளம் பார்த்திங்கன்னா பென்ஷன் ஓய்வூதியத்தோட தொடர்புடையது. அதாவது பார்த்திங்கன்னா பென்ஷன் ரிலேட்டடான எல்லா டவுட்ஸ்களையும் தீர்ப்பதற்கான ஒரு தளம் தான் பார்த்திங்கன்னா இது. ஓகேங்களா, நெக்ஸ்ட், விச் ஸ்டேட் ஆடட் நேபாளி as its official language? நேபாளியை அலுவல மொழியாக சேர்த்த மாநிலம் எது? சிக்கிம். சிக்கிம் தான் நேபாளியை அலுவலக மொழியாக பார்த்திங்கன்னா ஜாயின் பண்ணியிருக்காங்க. சிக்கிம் பற்றி சில நியூஸ் தெரிஞ்சுக்கலாம். சிக்கிமுக்கு பார்த்திங்கன்னா டூர் போகிறாங்க இல்லையா, அந்த டூர் போகிற டூரிஸ்ட் வெஹிக்கிள் எல்லாத்துலேயுமே பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ஒரு டஸ்ட்பின் பேக் வச்சுருக்கணும்னு ஒரு ரூல்ஸ் போட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்தியாவோட ஃபஸ்ட்டு ஆர்கானிக் ஸ்டேட் பார்த்திங்கன்னா சிக்கிம் தான். அதாவது ஆர்கானிக் காய்கறிகள் அந்த மாதிரி நம்ம சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரியான ஆர்கானிக் ஸ்டேட், இந்தியாவோட ஆர்கானிக் ஸ்டேட், ஃபஸ்ட்டு ஆர்கானிக் ஸ்டேட் கேட்டாங்கன்னா அது சிக்கிம். அது மட்டும் இல்லாமல் இந்தியாவில் மக்கள் தொகை குறைவாக உள்ள மாநிலம் எதுன்னு பார்த்திங்கன்னா சிக்கிம் தான். நெக்ஸ்ட், வேர் வாஸ் வேர்ல்ட்ஸ் செகண்ட் லார்ஜஸ்ட் டைமண்ட் அன்எர்த்டு? உலகின் இரண்டாவது பெரிய வைரம் எங்கே கண்டுபிடிக்கப்பட்டது? போட்ஸ்வானா. ஓகேங்களா, அங்கே தான் பார்த்திங்கன்னா உலகின் இரண்டாவது பெரிய வைரம் பார்த்திங்கன்னா கண்டுபிடிச்சிருக்காங்க. இது பார்த்திங்கன்னா ஒரு ஆப்பிரிக்கன் கண்ட்ரி, ஆப்பிரிக்க நாடு. ஓகேங்களா. விச் கண்ட்ரி இஸ் ரஷ்யாஸ் டாப் ஆயில் பையர்? ரஷ்யாவிடம் எண்ணெய் வாங்குவதில் முதலிடம் வகிக்கும் நாடு எது? இதுக்கு ஆன்சர் பார்த்திங்கன்னா ஏ இந்தியா. அதாவது இது பார்த்திங்கன்னா ஜூலை மந்த் ரிப்போர்ட்டு. இதை யார் வெளியிட்டிருக்காங்கன்னு பார்த்திங்கன்னா ரிட்டர்ஸ் அப்படின்ற நிறுவனம். இதை பார்த்திங்கன்னா ரிட்டர்ஸ் ரிப்போர்ட் அப்படின்னும் சொல்லுவாங்க. ஓகேங்களா, இதுக்கு முன்னாடி எந்த நாடு அதிகமாக என்ன வாங்கிட்டு இருந்துச்சுன்னா பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி சைனா ஃபஸ்ட் பிளேஸில் இருந்துச்சு. இப்போ பார்த்திங்கன்னா இது ஜூலை மந்த் ரிப்போர்ட் படி இந்தியா தான் ஃபர்ஸ்டில் இருக்குது. Who is appointed as the president of NASSCOM? நாஸ்காமின் தலைவராக நியமிக்கப்பட்டவர் யார்? ஆன்சர் பார்த்திங்கன்னா ராஜேஷ் நம்பியார். நாஸ்காமோட விரிவாக்கம் என்னன்னு பார்த்திங்கன்னா நேஷ்னல் அசோசியேஷன் ஆஃப் சாஃப்ட்வேர் அண்ட் சர்வீஸ் கம்பெனிஸ். இதுவே தமிழில் இதை என்னன்னு சொல்லுவாங்கன்னு பார்த்திங்கன்னா தேசிய மென்பொருள் மற்றும் சேவை நிறுவனங்கள் சங்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எல்லாத்தையுமே நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நாஸ்காம்னா என்ன, அதுக்கூட ப்ரீஃப் ஃபார்ம், அந்த மாதிரி இதெல்லாம் நான் சொல்கிறது எல்லாமே நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. Who is appointed as the Secretary General of Indian Ocean Rim Association? இந்திய
இந்திய பெருங்கடல் ரிம் சங்கத்தின் பொதுச் செயலாளராக நியமிக்கப்பட்டவர் யார்? இதுக்கு ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா சஞ்சீவ் ரஞ்சன். ஓகேங்களா? இதை இந்தியன் ஓசன் ரிம் அசோசியேஷனை எப்படி ஷார்ட் ஃபார்மில் சொல்லுவாங்கன்னு வந்து பார்த்திங்கன்னா IORA அப்படின்னு சொல்லுவாங்க. இதை வந்து பார்த்திங்கன்னா எப்போ ஸ்டார்ட் ஆச்சுன்னு வந்து பார்த்திங்கன்னா 1997 1997 வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இதோட தலைமையகம் வந்து பார்த்திங்கன்னா மொரீஷியஸில் வந்து பார்த்திங்கன்னா லொக்கேட் ஆகிருக்கு. எபேன் அப்படின்ற பிளேஸில் மொரீஷியஸில் லொக்கேட் ஆகிருக்கு. ஓகேங்களா? இந்த இதெல்லாம் நான் சொல்கிறது எல்லாமே நோட் பண்ணிக்கோங்க. இன்டர்நேஷ்னல் டே ஃபார் த ரிமெம்பரன்ஸ் ஆஃப் த ஸ்லேவ் ட்ரேட் அண்ட் இட்ஸ் அபாலிஷன் இஸ் அப்சர்வ்ட் ஆன். அடிமை வர்த்தகம் மற்றும் அதை ஒழிப்பதற்கான சர்வதேச தினம் எப்போது அனுசரிக்கப்பட்டது? என்னைக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா ஆகஸ்ட் 23 தான் அனுசரிக்கிறாங்க. அதே மாதிரி இந்தியாவில் அடிமைத்தனத்தை எந்த வருஷம் ஒழிச்சாங்கன்னு வந்து பார்த்திங்கன்னா 1843 1843 வந்து பார்த்திங்கன்னா ஒழிச்சிருக்காங்க. Who is appointed as the head of Public Accounts Committee? பொதுக்கணக்கு குழுவின் தலைவராக நியமிக்கப்பட்டவர் யார்? ஆப்ஷன் டி KC வேணுகோபால் தான் பொதுக்கணக்கு குழுவின் தலைவராக நியமிக்கப்பட்டுள்ளார். KC வேணுகோபால் தான் வந்து பார்த்திங்கன்னா பொதுக்கணக்கு குழுவின் தலைவராக நியமிக்கப்பட்டுள்ளார். இந்த பொதுக்கணக்கு குழு வந்து பார்த்திங்கன்னா எந்த வருஷம் ஸ்டார்ட் ஆச்சுன்னு வந்து பார்த்திங்கன்னா 1921 ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஓகேங்களா? இதில் வந்து பார்த்திங்கன்னா 22 மெம்பர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இருப்பாங்க. இதில் 15 மெம்பர்ஸ் லோக்சபா மெம்பர்ஸ், 7 மெம்பர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ராஜ்யசபா மெம்பர்ஸ். லோக்சபா மெம்பர்ஸை செலக்ட் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா ஸ்பீக்கர்ஸு. அதே மாதிரி ராஜ்யசபா மெம்பர்ஸை செலக்ட் பண்ணுறது ராஜ்யசபா சேர்மன். ஓகேங்களா? அது மட்டும் இல்லாமல் இந்த பொதுக்கணக்கு குழு தலைவரோட பதவிக்காலம் வந்து பார்த்திங்கன்னா 1 இயர். பாராளுமன்ற கமிட்டி ரிலேட்டடான ஆர்டிக்கல் வந்து பார்த்திங்கன்னா 105 118 105 118 வந்து பார்த்திங்கன்னா பாராளுமன்ற கமிட்டி ரிலேட்டடான ஆர்டிகல்ஸ். இது எல்லாத்தையுமே நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இல்கே குண்டோகன் பிலாங்ஸ் டு விச் ஸ்போர்ட்ஸ்? இல்கே குண்டோகன் எந்த விளையாட்டுடன் தொடர்புடையவர்? இவர் வந்து பார்த்திங்கன்னா ஃபுட்பால், கால்பந்தோட தொடர்புடையவர். இல்கே குண்டோகன் வந்து பார்த்திங்கன்னா ஜெர்மன் நாட்டோட ஃபுட்பால் பிளேயர். அது மட்டும் இல்லாமல் இவர் ஃபுட்பால் டீமோட கேப்டன். இது வந்து இவர் வந்து பார்த்திங்கன்னா அவரோட ரிட்டையர்மெண்ட்டை அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. அதனால நியூஸில் வந்து பார்த்திங்கன்னா வந்திருக்காரு. அதனால நம்மளுக்கு கரண்ட் அஃபேர்ஸில் இவரும் வராரு. ஓகேங்களா? நேஷ்னல் ஸ்பேஸ் டே இஸ் செலிப்ரேட்டட் ஆன். தேசிய விண்வெளி தினம் எப்போது கொண்டாடப்படுகிறது? இன்னைக்கு தான் ஆகஸ்ட் 23 தான் வந்து பார்த்திங்கன்னா தேசிய விண்வெளி தினம் செலிப்ரேட் பண்ணுறாங்க. என்ன ரீசன் வந்து பார்த்திங்கன்னா சந்திராயன் 3 வந்து பார்த்திங்கன்னா விண்வெளியில் போய் இறங்கின லேண்டான டேட் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி தான். அதனால தான் இன்றைக்கி தேசிய விண்வெளி தினமாக இன்றைக்கி கொண்டாடுறாங்க. தேசிய விண்வெளி தினத்தோட கருப்பொருள் வந்து பார்த்திங்கன்னா டச்சிங் லீவ்ஸ் வைல் டச்சிங் த மூன். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா கருப்பொருள். அது மட்டும் இல்லாமல் சந்திராயன் 3யோட திட்ட இயக்குனர் யார்? வீரமுத்துவேல். ஓகே, நோட் பண்ணிக்கோங்க. சந்திராயன் 3யோட திட்ட இயக்குனர் வீரமுத்துவேல். இவர் வந்து பார்த்திங்கன்னா அப்துல் கலாம் விருது வாங்கியிருக்காரு. எந்த வருஷம் வாங்கினார்? இந்த வருஷம் ஆகஸ்ட் 15 அப்போ தான் வாங்கியிருக்காரு. ஓகேங்களா? 2024 ஆகஸ்ட் 15 அப்போ வாங்கியிருக்காரு. ஓகேங்களா? ஓகே, இந்த வீடியோ இதோட முடிஞ்சிருச்சு. உங்களுக்கு இந்த மாதிரி கரண்ட் அஃபேர்ஸ் டெய்லிக்குமான எக்ஸாம் ப்ரிப்ரேஷன் இருக்கவங்களுக்கு டெய்லிக்குமான கரண்ட் அஃபேர்ஸ் தேவைன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானையும் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. சேனலை ஃபாலோ பண்ணிட்டே இருங்க. டெய்லியுமே நான் உங்களுக்கு இனிமேல் இது ரிலேட்டடான, அதாவது டெய்லி என்னென்ன கரண்ட் அஃபேர்ஸ் எக்ஸாம் ரிலேட்டடாக வருதோ அதெல்லாம் நான் இனிமேல் அப்லோட் பண்ணுவேன். ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இந்த வீடியோ இதோடு முடிஞ்சிருச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க, கமெண்ட் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானையும் ஆன் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ டு ஆல்.